Taste the Daily. பெரம்பலூர் மாவட்டம் கீழப்புலியூர் அருகே உள்ள புதூர் கிராம பெண்கள் மற்றும் பொதுமக்கள் தண்ணீர் கேட்டு காலி குடங்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கீழப்புலியூர் ஊராட்சிக்குட்பட்ட புதூர் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு மாதத்திற்கு ஒரு நாள் மட்டுமே தண்ணீர் வழங்கப்படுவதாகவும், இதை சேமித்து வைத்து பயன்படுத்தினால் கிருமிகள் உருவாகி பல்வேறு உபாதைகளும் வியாதிகளும் ஏற்படுவதாகவும் கூறி காலி குடங்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடிய ஆட்சியில் தண்ணீருக்காக பொதுமக்கள் தொடர்ந்து போராடி வரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே நள்ளிரவில் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஓட்டுநர் உடல் கருகி பலியானார். டிப்பர் லாரியில் ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன் என்பவர் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென லாரியில் தீப்பற்றி எரிந்தது. இதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயை அணைக்க முயற்சி செய்தும் பலன் இல்லாமல் போனதால் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் லாரியின் முன்பகுதியில் தூங்கிக் கொண்டிருந்த ராதாகிருஷ்ணன் உடல் கருகி உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள நைனாக்குப்பம் கிராமத்துக்கு குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பலமுறை ஊராட்சி மன்ற நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என பொதுமக்களை மிரட்டியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விடிய ஆட்சியில் உரிமைக்காக போராடும் பெண்களை வரம்பு மீறி கட்டுப்படுத்த முயல்வதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே அரசு பேருந்து மீது லாரி மோதி வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. சிறுபுலியூரிலிருந்து திருவையாறு நோக்கி சென்ற அரசு பேருந்து திங்களூர் பேருந்து நிலையம் பகுதியில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து லாரி மீது மோதியது. இதனால் லாரி வாய்க்காலில் கவிழ்ந்த நிலையில் லாரி ஓட்டுநர் மற்றும் பேருந்தில் பயணித்த இரு பயணிகள் லேசான காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து திருவையாறு காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்து வருவதால் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை எட்ட காலதாமதம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழையின் காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு மேட்டூர் அணை நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வந்தது. இந்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணை நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டுவதில் காலதாமதம் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.